மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டோபாலஜியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இந்த கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்னு இருக்கேன் சார் அப்படின்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. போட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் எதனா இருக்கணும். அப்போ தான் ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியும். நிறைய பேர் கால் பண்ணும்போது நம்பிக்கை இழந்து காணப்படுறீங்க. இப்போது சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சார் என்னால் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை பண்ண முடியல, சார் இப்படி போயிட்டுருக்கு அதனால் முடியாமல் இருக்குது சார்ன்ட்டு ஏகப்பட்ட ரீசன் சொல்கிறீங்க. ஸோ எல்லாமே ஒத்து வந்து எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக இருந்து சாதிக்கிறது ஒரு சாதனையா இல்லையே. எல்லா பிரச்சனைகளும் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து வின் பண்ணிட்டு வரோம் பாருங்கள், அதுதாங்க சாதனை. ஸோ எல்லா பிரச்சனைகளையும் இருக்கட்டும், அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வந்து அடிச்சுட்டு ஜெயிச்சு காட்டுங்க. அந்த வெற்றி இருக்குது பாருங்கள், அதுதாங்க வெற்றி. சார் எல்லாமே ஃபேவராக இருக்குது எனக்கு, நான் வின் பண்ணிட்டேன்னா அது ஒரு வெற்றியே கிடையாது, அது சும்மா டைம் பாஸ் அது. ஸோ எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற நீங்கள் தாங்க அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நிறைய வந்து பாய்ஸ் வந்து வேலைக்கு போகிறோம் சார், அவ்வளோ டயர்டாக இருக்குது, படிக்க முடியல வீட்டில். வந்து நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி சார் நைட்டில் கண்ணு முழிக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும்னா மார்னிங் 3 மணிக்கு எழுந்துக்கணும். அப்படி மிஸ் ஆனால் 4 மணிக்காவது எழுந்துக்கணும். அப்படி மிஸ் ஆகுதுன்னா 4:30 5க்குள்ளவாது இருந்துக்கணும். 5க்கு மேலே நீங்கள் எழுந்திருக்கிறீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. 3 மணிக்கு 2 மணிக்குன்னு தூங்காமலாம் படிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் தயவுசெய்து மார்னிங் டைமில் 3 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது உங்களை பெரிய சேஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போகும். அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தான், இல்லாமல் இருக்கிறவங்க யாருமே இல்லை. ஸோ அந்த பிரச்சனைகளையும் கடந்து வின் பண்ணுறவங்க தான் வின்னர் இல்லையா. அதுதான் சரியான வின்னிங்கு, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஸோ எல்லாருமே வந்து இனி எக்காரணத்தை கொண்டு ரீசன் சொல்லக்கூடாது. ரீசன் சொல்லாமல் சார் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து நிறைய இந்த மாதிரி நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஒரு புக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை வந்து உள்வாங்கணும். அந்த கணக்குக்கு உண்டான தீர்வு நம்ம போட்டுட்டோமான்றதை விட ஸோ அதில் சொல்லப்பட்ட மெசேஜ் என்னன்றதை பார்க்கணும். அப்படி தான் படிக்கணும், அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேஜஸை போர் அடிக்காமல் தள்ள முடியும். நீங்கள் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரேன் விடை வரலை, சால்வ் பண்ணிகிட்டே வரேன் விடை வரலை, அந்த போக்கு இருக்கக்கூடாது. எனக்கு வந்து வித்தியாசமான கண்டென்ட் தெரிய வரணும் அப்படின்ற போக்கில் தான் நீங்கள் போகணும். ஓகே சரி. இப்போது டோபாலஜியில் ஆல்ரெடி வந்து ஒரு 18 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன், வீடியோ கொடுத்துருந்தேன். இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டேன். இப்போது n எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்டுக்கு டோபாலஜி எத்தனை இருக்கும், அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ வந்து ஃபைனைட் செட்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் n எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ நம்பர் ஆஃப் டோபாலஜிஸ் அதில் எத்தனை இருக்கும். இந்த n எலமெண்ட்ஸ் இருக்கிற அந்த செட்டுக்கு எக்ஸுக்கு நம்பர் ஆஃப் டோபாலஜிஸ் எத்தனை அப்படின்னா 2 n - 2. ஸோ இவ்வளோ டோபாலஜிஸ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டோபாலஜிஸ். இத்தனை டோபாலஜிஸ் நமக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மில் நான் கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து சார் இத்தனை டோபாலஜி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எதுவும் கண்டுபிடிக்க ஃபார்முலா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபார்முலா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபைனைட் செட்டான்னு முதல்ல பாருங்கள். இன்ஃபைனைட் செட்டுக்கு நம்ம நம்பர் ஆஃப் டோபாலஜிஸ் பற்றி பேச முடியாது. ஃபைனைட் செட்டாக இருந்தால் நம்ம எத்தனை டோபாலஜி இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். 2 n - 2. ஓகே சரி. இப்போ அது போல் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் கொடுங்க சார், அவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது சார் அப்படின்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ள சின்ன விஷயங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள், ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்வை இருக்குது, இன்னும் உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், அவங்களோட பார்வை கோணம் மாறுபடும். அப்போ 2 பேருக்கும் வந்து எதனா வந்து அந்த சப்ஜெக்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வேறுபடலாம். இல்லையே இது இப்படி சொல்கிறாரு, இது இப்படி இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதை கொஷினாக என்கிட்டையும் கேட்கலாம். ஸோ நம்ம அப்படியே ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா சப்ஜெக்ட் சூப்பராக வளரும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் அப்படியே எல்லா கான்செப்ட்ஸும் தெரிய வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய கருத்துக்கள் எல்லாம் வீடியோவாக ஒரு 1500 வீடியோவாக போட்டேன்.
நீங்கள் வீடியோவை பார்க்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படி ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து அப்படியே டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அது ரிலேட்டட் வீடியோ பக்காவாக கொடுத்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போது டோபாலஜியில் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வரேன். தனி நோட்டு டோபாலஜிக்கு போட்டு எழுதிட்டு வாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எழுதிட்டே வருவீங்கன்ட்டு நம்புகிறேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸே போதுமா சார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பேசிக்காக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் கையில் எடுப்போம் பாருங்கள், டோபாலஜி ப்ராப்ளம்ஸ் அப்பா போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த கான்செப்ட்லாம் அங்கே வேணும். ஆமாம் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் நீங்கள். அப்போ தான் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்கான அந்த பேசிக்ஸை தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த கொஸ்டினை அப்படியே டைரெக்டாக கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படி தான் கேட்க போகிறாங்கன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ தான் டோபாலஜியை. ஸோ பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைப்படுறதெல்லாம் இங்கே வச்சு அடியன்னு அடிக்கிறேன். இதுதான் விஷயம். சரிங்களா? இப்போ டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியல், ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல், இது போன்ற நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கக்கூடிய டெஸ்ட் பேட்சஸ் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. வேணுன்றவங்க ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணிங்கன்னா அல்லது மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கன்னா 7358591547 இந்த நம்பருக்கு வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். அதே போல் இப்போது இந்த டோபாலஜி கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்களே, இப்போது இது போல் டெஸ்ட் பேட்சில் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் தரோம். எத்தனை கொடுப்போம், அந்த ஷெடியூல் கொடுத்துருவோம். இந்த ஷெடியூலில் இப்போ வாரத்தில் 2 டெஸ்ட்னால் இந்த வாரம் எந்தெந்த டெஸ்ட்டுன்ட்டு அந்த ஷெடியூல்லே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஷெடியூலில் உள்ளபடி நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. வாரம் 2 டெஸ்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், அடேங்கப்பான்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், அதுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியுதா, நீங்களே உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சேலஞ்சாக இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ ஆன்சர்ஸ் வந்து சார் இப்போ நீங்கள் அதில் கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் எடுக்கிறதெல்லாம் மெட்டீரியல் தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் மெட்டீரியல். அதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு மெட்டீரியலும் படிக்கிறது புரிய மாட்டேங்குதுன்னா நீங்கள் 1100 வீடியோக்கு மேலே இருக்குல்ல, அதை எல்லா வீடியோவும் பார்க்கணும். பார்த்தாலுடைய உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த டோபாலஜியில் ஆல்ரெடி ஒரு 18 கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது தொடர்ந்து கொஸ்டின்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். எத்தனை வந்திருக்கு அப்படின்னா ஒரு 35 வினா வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை அப்படி கண்டினியூஸாக பாருங்கள். இதோட நிறுத்துறீங்களா சார்? இன்னும் இதுக்கு கொடுக்க போகிறேன், எக்கச்சக்கமாக கொடுப்பேன், பார்த்துட்டே வாங்க. இப்போ இதில் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம்? இப்போ கண்டினியூஸ் பைஜெக்ஷன் இருக்கு பாருங்கள், அதான் ஹோமோமார்ஃபிசம் சொல்லுவோம். இங்கே எது பாருங்கள், 4ல் ஆப்ஷன் ஏ. கண்டினியூஸ் பைஜெக்ஷன் தான் நம்ம ஹோமோமார்ஃபிசம் சொல்லுவோம். இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் ஹோமியோமார்ஃபிசமும் நமக்கு வந்து கிடைச்ச கிஃப்ட்டுங்க. அதை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ண ரிசல்ட்ஸு கவுண்ட்டு சொன்னால் அசந்துருவீங்க. அவ்வளோ வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய யூஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஃபேண்டசிட்டு கனெக்டடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ஏ காம்பாக்ட் ஸ்பேஸஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். பாருங்கள், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படியெல்லாம் வந்து அதை வச்சு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை விட பெட்டர் இன்னொரு கான்செப்ட் தான் ஹோமியோமார்ஃபிசம். கண்டினியூஸ் பைஜெக்ஷனை தான் நம்ம ஹோமியோமார்ஃபிசம் சொல்லுவோம். ஹோமியோமார்ஃபிசம் பண்ணாத ஹெல்ப் இல்லை, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு நமக்கு. அதெல்லாம் ஒன்று வீடியோவில் அடுத்தடுத்து கொடுப்போம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நெசசரி கண்டிஷன் ஃபார் எ ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் டு ஒய் டு பி ஏ ஹோமோமார்ஃபிசம்? ஹோமோமார்ஃபிசம் இருக்க நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னா கண்டினியூஸு, பைஜெக்டிவ், ஓப்பன், இது எல்லாமே வந்து நெசசரி கண்டிஷன் தான். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்றது தான் கரெக்டான மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர். ஓகே, நெசசரி கண்டிஷன்ஸ் இது எல்லாமே. சார் இப்போ சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் பைஜெக்ஷன் மட்டும்தான் சஃபிஷியன்ட் கண்டிஷன். மற்றவரை இந்த ஓப்பனு இது எல்லாமே வந்து நெசசரி கண்டிஷன். ஓகே, சரி. ஒரு ஃபங்க்ஷனை எப்போ நம்ம கண்டினியூஸ் சொல்லுவோம்? ஃபுல் பேக்கப் ஓப்பன் செட் வந்து ஓப்பனாக இருக்கணும், அப்போ நம்ம அதை கண்டினியூ சொல்லிடலாம். இப்போ இங்கே ஓப்பன் அப்படி எஃப் வந்து ஓப்பன் சொல்கிறாங்க, என்ன அர்த்தம்? ஒரு ஓப்பன் செட்டுக்கு தான் மேப் பண்ணணும், அதுதான் ஓப்பன் மேப். ஓகே, பாருங்க, இந்த எஃப் வந்து ஓப்பனாகவும் இருக்கணும், அதுவும் நெசசரி கண்டிஷன். ஓகே, சஃபிஷியன்ட் கண்டிஷனை கண்டினியூஸ் பைஜெக்ஷனாக இருந்தால் மட்டும் போதும், அதுவே சஃபிஷியன்ட். ஓகே, ஹோமோமார்ஃபிசத்துக்கு. இப்போ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேசஸ் ஆர் ஹோமியோமார்ஃபிக்?
ஹோமியோமார்ஃபிக் ரெண்டு ஸ்பேசஸை நம்ம ஹோமியோமார்ஃபிக்னு எப்போ சொல்லுவோம்? there is a homomorphism between the two spaces. அந்த ரெண்டு ஸ்பேஸ்க்கு இடையில் நம்ம ஒரு ஹோமியோமார்ஃபிசம் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஹோமியோமார்ஃபிக் சொல்லிடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the real line R and the open interval open 0 1 இதுவா இல்லை, the closed interval closed 0,1 and the circle S1, the plane R2 and the sphere S2, none of the above. இப்போது இது ரெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 6 ஓப்பன் இன்டர்வல் 0 1 இது ரெண்டு ஹோமியோமார்ஃபிக்கா, அல்லது க்ளோஸ் இன்டர்வல் 0 1 அல்லது க்ளோஸ் இன்டர்வல் 0 1 அண்ட் S1 இது ரெண்டும் ஹோமியோமார்ஃபிக்கா, R2 S2 இது ரெண்டும் ஹோமியோமார்ஃபிக்கா, இல்லை நன் ஆஃப் தி அபோவ் மேலே வர எதுவுமே இல்லையா அப்படின்னா நான் பி சொல்வேன். ஏன்னா there is a homomorphism between closed interval 0 1 to S1. இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0 1க்கும் S1க்கும் நாம் ஒரு ஹோமோமார்ஃபிசம் சொல்ல முடியும், நம்ம ஒரு ஹோமியோமார்ஃபிசம் சொல்ல முடியும். ஓகே, ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1க்கும் S1 இது ரெண்டும் தான் ஹோமியோமார்ஃபிக், இது ரெண்டும் தான் ஹோமியோமார்ஃபிக். சரிங்க சார், ஹோமியோமார்ஃபிசம் இது ரெண்டுக்கும் இடையில் ஒன்று சொல்ல முடியும்னு சொல்கிறீங்களே, there is a homeomorphism between the two spaces சொன்னீங்களே, அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் டிஃபைன்டான அந்த ஹோமோமார்ஃபிசம் என்னன்னு முதல்ல சொல்லுங்கள் சார். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அடுத்த கிளாஸில் அந்த ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்பேஸை நம்ம ஹோமியோமார்ஃபிக்னு எப்போ சொல்லலாம்னா அதுக்கு இடையில் ஒரு ஹோமியோமார்ஃபிசம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0 1ம் S1 ஹோமியோமார்ஃபிக். அடுத்து பாருங்கள், let x and y be topological spaces, which of the following is a sufficient condition for a function f x to y to be homeomorphism. பாருங்கள், sufficient condition கேட்டாங்க பாருங்கள். கண்டினியூஸ் பைஜெக்ஷன் தான், கண்டினியூஸ் எஃப் வந்து கண்டினியூஸ் அண்ட் பைஜெக்டிவாக இருந்தால் போதும். ஓகே, இதான் வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஹோமியோமார்ஃபிசம். நெசசரி கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன், இப்போ சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஹோமியோமார்ஃபிசம் அதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் சார்? நிறைய பண்ணலாம். ப்ரூஃப் ஒன்று ப்ரூஃப் படிக்கும்போது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா? அது ரிலேட்டட் ப்ரூஃப்ஸ். இப்போ பாருங்கள், which of the following is a property preserved by homeomorphism. இப்போ ஹோமியோமார்ஃபிசம் வந்து கீழே வர எந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரிசர்வ் பண்ணும்? காம்பேக்ட்னஸை ப்ரிசர்வ் பண்ணும், கனெக்டட்னஸை ப்ரிசர்வ் பண்ணும், ஹாஸ்ரா ஸ்பேஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணும், ஆல் ஆஃப் தி அபோவ் இது எல்லாத்தையுமே வந்து இது ப்ரிசர்வ் பண்ணும். இது ஹோமியோமார்ஃபிசம். அடுத்து பாருங்கள், let x and y be topological spaces, if f is a function from x to y is a homomorphism, then which of the following is true? இப்போ வந்து ஹோமோமார்ஃபிசம் நீட்டாங்க எஃப், அப்போ கீழே வர எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. f is continuous and open, yes correct. f is continuous and closed, yes correct. f is bijective and continuous, yes. all of the above, all of the aboveன்றது தான் கரெக்ட். f வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருந்தால் இது எல்லாமே ட்ரூ தான். ஓகே, அடுத்து பாருங்கள், which of the following spaces are homeomorphic to the real line R? இப்போ பாருங்கள், இப்போ ரியல் லைன் ஆருக்கு ஹோமியோமார்ஃபிக்காக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எது? ஓப்பன் 0 1 க்ளோஸ்டு 0 1 S1 ஆல் ஆஃப் நன் ஆஃப் தி அபோவா? இப்போது ஓப்பன் இன்டர்வல் 0 1 இதுக்கும் ஆருக்கும் நம்ம ஒரு ஹோமோமார்ஃபிசம் சொல்ல முடியும். இப்போது which of the following spaces are homeomorphic to the real line R? ரியல் லைனுக்கு ஹோமியோமார்ஃபிக் எது அப்படின்னா the open interval open 0 1. ஸோ ஆரும் ஓப்பன் இன்டர்வல் 0 1ம் ஹோமியோமார்ஃபிக். அப்போ இது ரெண்டுக்கும் ஹோமியோமார்ஃபிசம் ஒன்று இருக்குது, அப்படி தானே? சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓகே, அடுத்து பாருங்கள், let x and y be topological spaces, if f x to y is a homeomorphism, then which of the following is true? ஹோமியோமார்ஃபிசம் சொல்லிட்டாங்க, அப்போ கீழே வர எது வந்து ட்ரூ அப்படின்னா பாருங்கள், எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால் ஒய் காம்பேக்டாக இருக்கும், எஃப் ஹோமியோமார்ஃபிசமாக இருந்தால், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அதே போல் ஒய் காம்பேக்டாக இருந்தால் எக்ஸ் காம்பேக்டாக இருக்கும். இப்போ எஃப் கனெக்டடாக இருந்தால் ஒய் கனெக்டடாக இருக்கும். அதே போல் ஒய் கனெக்டடாக இருந்தால் எக்ஸ் கனெக்டடாக இருக்கும். எப்போ எஃப் ஹோமியோமார்ஃபிசமாக இருந்தால். ஓகே, எக்ஸ் வந்து ஆஸ்ட்ராஃபாக இருந்தால் ஒய்யும் ஆஸ்ட்ராஃபாக இருக்கும், இல்லை ஒய் ஆஸ்ட்ராஃபாக இருந்தால் எக்ஸும் ஆஸ்ட்ராஃபாக இருக்கும். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் இது எல்லாமே வந்து ஹோல்ஸ் தான்.
எஃப் வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருந்தால் எதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுது பாருங்களேன். காம்பேக்ட்னஸ்ஸு, கனெக்டட்னஸ்ஸு, டோபாலஜியை எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுது, ப்ரிசர்வ் பண்ணுது. ஓகே, homeomorphic image of compact space is compact. Homeomorphic image of connected space is connected. Homeomorphic image of Hausdorff space is Hausdorff. ஓகே, அதே போல் பாருங்கள், ஒய் காம்பேக்டாக இருந்தாலும் எக்ஸ் காம்பேக்ட் ஆகிடும், ஒய் கனெக்டடாக இருந்தாலும் எக்ஸ் கனெக்டட் ஆகிடும், ஒய் Hausdorff இருந்தாலும் எக்ஸ் Hausdorff. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ். எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் அப்போ ஹோமியோமார்ஃபிஸ்னால. ஓகே, இப்போது எஃப் வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒய் காம்பேக்டாக இருந்ததுன்னா போதும், எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக காம்பேக்ட் ஆகிடும். எதனால்? ஹோமியோமார்ஃபிசம் எஃப்ன்றதுனால. இப்போ எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால் இதுவும் காம்பேக்ட் ஆகிடும். இப்போ ஒய் கனெக்டடாக இருந்தால் எக்ஸும் கனெக்டட் ஆகிடும். எதனால்? ஹோமியோமார்ஃபிசம்னால. இப்போ எக்ஸ் கனெக்டடாக இருந்தால் ஒய் கனெக்டட் ஆகிடும். அதே போல் தான் Hausdorff. இப்போ ஒய்க்கு Hausdorffனா எக்ஸ் Hausdorff சொல்லிடலாம். அதே போல் எக்ஸ் Hausdorffனா ஒய் Hausdorffனு சொல்லிடலாம். எதனால்? இந்த ஹோமியோமார்ஃபிசம்ன்ற ஒரு விஷயத்தினால. ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது, அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹோமியோமார்ஃபிசம் இன்வேரியன்ட். இந்த ஹோமியோமார்ஃபிசத்தை பொறுத்து வந்து எதெல்லாம் வந்து மாறக்கூடியது, எதெல்லாம் வந்து இந்த ஹோமியோமார்ஃபிசம் சப்போர்ட் பண்ணுது. கார்டினாலிட்டியாக இன்வேரியன்ட் பண்ணோம், காம்பேக்ட்னஸ்ஸை, கனெக்டட்னஸ்ஸை, இது எல்லாத்தையுமே வந்து ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹோமோமார்ஃபிசம் இன்வேரியன்ட். கார்டினாலிட்டி, காம்பேக்ட்னஸ், கனெக்டட்னஸ், இது மூணுமே தான். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இது ஒன்று தான் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹோமோமார்ஃபிசம் இன்வேரியன்ட். கார்டினாலிட்டி, காம்பேக்ட்னஸ், கனெக்டட்னஸ், ஆல் ஆஃப் தி அபோவ், அதான் கரெக்ட். இப்போ அடுத்து பாருங்கள், லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். If x to y is a homomorphism, then which of the following is true? பாருங்கள், x y டோபாலஜிக்கல் ஸ்பேசஸாக f வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ணால் ஹோமோமார்ஃபிசமா. ஓகே, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ணால் ஹோமியோமார்ஃபிசம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படி கேட்குறாங்க. எஃப் ப்ரிசர்வ்ஸ் டோபாலஜி, இப்போ தான் சொன்னேன், கரெக்டு. எஃப் ப்ரிசர்வ்ஸ் தி கார்டினாலிட்டி, கரெக்டு. எஃப் ப்ரிசர்வ்ஸ் தி கனெக்டட்னஸ், கரெக்டு. இப்போ சொன்னல மேலே மூணுமே அதே தான், இங்கே திருப்பி அப்படி கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்றது தான் கரெக்ட். மேலே உள்ள கொஸ்டினே தாங்க இது, மீண்டும் இது வேறு இல்லை. எஃப் வந்து டோபாலஜியை ப்ரிசர்வ் பண்ணும், எஃப் வந்து கார்டினாலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணும், எஃப் வந்து கனெக்டட்னஸை ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே, எஃப் வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருந்தால் இது எல்லாமே ப்ரிசர்வ் ஆகும். அடுத்து பாருங்கள், எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி காம்பேக்ட் இஃப் எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் எக்ஸ் ஹஸ் எ ஃபைனட் சப் கவர். ஆமாம், எஃப் அந்த எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருந்தால் இது அடுத்ததையும் பாருங்கள், பார்த்துட்டு எவ்ரி க்ளோஸ்டு கவர் ஆஃப் எக்ஸ் ஹஸ் எ ஃபைனட் சப் கவர், எவ்ரி கவர் ஆஃப் எக்ஸ் ஹஸ் எ ஃபைனட் சப் கவர், நன் ஆஃப் தி அபோவ். இதில் மோஸ்ட் சூட்டபிள் எது தெரியுமா? அப்புறம் எக்ஸ் காம்பேக்டாக, ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம், எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் எக்ஸ் ஹஸ் எ ஃபைனட் சப் கவர். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. காம்பேக்ட்னா எக்ஸ் காம்பேக்ட்னா எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் எக்ஸ் அஸ் எ ஃபைனட் சப் கவர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ப்ரிசர்வ்டு அண்டர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் த காம்பேக்ட் ஸ்பேசஸ். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேசஸ். இப்போ காம்பேக்ட் ஸ்பேஸில் நம்ம இருக்கோம், அவங்க இருக்கிற சொல்கிறாங்க பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ப்ரிசர்வ்டு அண்டர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் த காம்பேக்ட் ஸ்பேசஸ். அப்படின்னா காம்பேக்ட்னஸ், அதை மட்டும்தான். ஏன்னா இப்போ காம்பேக்ட் ஸ்பேஸில் நம்ம இருக்கோம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் காம்பேக்ட் ஸ்பேசஸ். இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுது காம்பேக்ட் ஸ்பேஸ்லனா, காம்பேக்ட்னஸை நம்ம அது ப்ரிசர்வ் பண்ணுது. ஓகே, இது மட்டும்தான் காம்பேக்ட்னஸ். எல்லாம் காம்பேக்ட் ஸ்பேசஸில் காம்பேக்ட்னஸை ப்ரிசர்வ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், a compact space X is said to be a space where every sequence has a convergent subsequence
a space where every sequence converges, a space where every open cover has a finite subcover. இப்போ அது இப்போ ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோமே, அதே தான் கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க, அவ்வளோதான். பாருங்கள், காம்பாக்ட் ஸ்பேஸ்ன்றது ஒரு ஸ்பேஸு, எவ்ரி ஓப்பன் கவர் has a finite subcover. Every open cover has a finite subcover. அடுத்தது, which of the following spaces is not compact? கீழே வரதுல எது காம்பேக்ட் இல்லை அப்படின்னா இந்த ரியல் லைன் ஆர் வந்து காம்பேக்ட் கிடையாது. அப்போ R2 R3 பிறகு சொல்லிடுவாங்க, க்ளோஸ் டு யூனிட் டிஸ்க் இன் R2 காம்பேக்ட், the open unit disk in R2 compact, the closed unit sphere in R3 compact, the real line R compact இல்லை. புரியுதுங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது பார்த்துக்கோங்க. A compact space X is said to be separable, Hausdorff, connected, none of the above. Compact space இருக்கு இல்லையா, every compact space is Hausdorff space. நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது, எந்த ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸும் Hausdorffனு சொல்லிடலாம். ரொம்ப முக்கியமானது கொடுத்துட்ருக்காங்க, இது விட்டுற போகிறீங்க. அடுத்தது, which of the following is true? A compact space is always connected, a compact space is always Hausdorff, a compact space is always separable, none of the above. இப்போ தானே சொன்னேன், a compact space is always Hausdorff. இதுதான் ட்ரூ. சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு வரேன், நல்லா புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ப்ராப்ளம் போடுறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நான் கேட்பேன். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். A topological space X is said to be disconnected if it can be written as the union of two disjoint non-empty open sets. Yes, disconnected na நம்ம என்ன பண்ணிடலாம், can be written as the union of two disjoint non-empty open